உங்கள் சிவியை ஒரு ரெக்ரூட்டரோ ஒரு கம்பெனியோ பார்க்க போகிறது வெறும் 6 to 7 செகண்ட்ஸ் தான். அதாவது லெஸ் தென் 10 செகண்ட்ஸ். அந்த 10 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் அவங்க அட்டென்ஷன் எடுக்கிறீங்களா, அவங்க உங்கள் சிவியை அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் பண்ண போகிறாங்களாங்கிறது பொறுத்து தான் உங்கள் சிவியோட குவாலிட்டி ரிலை ஆக போகுது. ஸோ உங்கள் சிவியை க்ரியேட் பண்ணுற நேரம் நீங்கள் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்கள் சிவி வந்து சிம்பிளாக இருக்கணும். அது ரொம்ப டிசைன்ஸ் கலர்ஃபுல்லாக நிறையா புரியாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கிற எந்த கட்டாயமுமே இல்லை. முடிஞ்ச அளவு உங்கள் சிவி சிம்பிளாக இருக்கிற அளவுக்கு அது மற்ற எண்டில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடியதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அதே நேரம் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ஈஸியாக காட்டக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் சிவி ரீடபிளாக இருக்கணும். அது யார் பார்த்தாலுமே உங்கள் சிவியை வந்து ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். யூஸ் பண்ணி இல்லைனா கம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சிவியோட குவாலிட்டியை அது குறைக்க தான் போகுது. அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் சிவி வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபங்கியாக உங்கள் சிவியை க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அண்ட் ஆத்தென்டிக்காக, அதாவது உங்களோட உண்மையான டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அண்ட் இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் ஆட் ஆகியிருக்கு. அது நான் சொன்னால் ATS ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கே தெரியும், நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் இல்லைனா ஏஐஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களோட சிவிஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணி அனுப்பக்கூடிய சிவி ஒரு ரெக்ரூட்டர் பார்த்தாலும் செலக்ட் பண்ணக்கூடியதாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதே நேரம் சாஃப்ட்வேர்ஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லையும் உங்களோட சிவி ஃபில்டர் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஸோ டிசைன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து இதே ஒரு க்ரியேட்டிவ் பேக்ரவுண்டில் உள்ள ஒருத்தவங்களாக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரோ இல்லைனா ஒரு UI/UX இண்டஸ்ட்ரியிலையோ உள்ள ஒருத்தவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக க்ரியேட்டிவாக கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் உங்கள் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. பட் அப்படி இல்லைனா முடிஞ்சளவு எவ்வளோ சிம்பிளாக உங்கள் சிவி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட சிவிக்கு கிடைக்கிற அட்டென்ஷனும் கூடுதலாக இருக்கும். இதில் இருக்க வேண்டியது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்களோட ஃபுல் நேம் அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ இது மூணுமே மஸ்ட். ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறப்போ கரெக்டான மொபைல் நம்பர் ஆட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணாத நம்பரோ இல்லைனா நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணாத ஒரு நம்பரோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனிக்கோ ரெக்ரூட்டருக்கோ உங்களை ரீச் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் அடுத்தது இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணுற நேரம் முடிஞ்ச அளவு உங்கள் இமெயிலை ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்க பாருங்கள். இந்த கூல், ஸ்வீட்டி அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணாமல் ப்ரொஃபஷனலாக உங்கள் ஃபுல் நேம் முடியும்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இருக்கிற மாதிரி சரி உங்களோட இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கங்க. அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் கட்டாயமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு ரெக்ரூட்டருமே உங்கள் சிவி கிடச்சி உங்கள் சிவி ரீட் பண்ணி அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பண்ண போகிறது உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் போய் பார்க்குறது தான். ஸோ கட்டாயமாக உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை உங்கள் சிவியில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் உங்களோட அட்ரஸ். ஸோ அட்ரஸ் ஆட் பண்ணுற நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் அட்ரஸ் ஆட் பண்ணணுன்னு எந்த கட்டாயமுமே இல்லை. நீங்கள் உங்களோட எந்த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்றத போட்டால் கூட தாராளமாக போதும். அண்ட் அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா, கிட்ஹப் இல்லைனா சில வெப்சைட்ஸ் வச்சுருப்பீங்க, இல்லைனா போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது தப்பாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ரெக்ரூட்டர் கம்பெனியோ உங்களை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் போடணுங்கிறத கட்டாயமாக சொல்கிறதில்ல. ஏன்னா சில டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ரீசன்ஸுக்காக நிறைய கம்பெனிஸ் ஃபோட்டோஸ் ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்கள் ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்கள் ஃபோட்டோ கேட்டிருந்தா மட்டும் நீங்கள் ஃபோட்டோ போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோட்டோ போடுறதுக்கான எந்த ஒரு தேவையுமே இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தால், இப்போ தான் ஸ்கூல் முடிச்சு இப்போ தான் டிகிரி படிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த விதமான ஸ்கில்ஸையும் கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்கள் அந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணுற ஸ்கில்ஸுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் எழுத முடியும்னா நீங்கள் ஒரு ஸ்கில் போடலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்கில் போட்டிங்கன்னா
அதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஜெனரலாக ஒரு ஸ்கில்லை போட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிற நேரம் அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணுற நேரம் நீங்கள் கடைசியாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதுலேருந்து பேக்டேட் பண்ணிட்டு போங்க. உங்களோட கடைசி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போடுற நேரமோ இல்லைனா ப்ரெசென்ட் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போடுற நேரமோ அல்லது உங்களோட கம்பெனி நேம்ஸ்லாம் எழுதுகிற நேரம் லோகோஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் தெளிவாக என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த சிட்டி அண்ட் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்கிறத தெளிவாக போடுங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுகிறப்போ நீங்கள் வந்து பேராகிராஃப் ஸ்டைலில் எழுதாமல் புல்லட் பாயிண்ட்ஸில் எழுதுங்க. அண்ட் நீங்கள் வந்து நிறையா உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தோ உங்களோட ஜாப் ரோலில் இருந்தோ காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணாமல் அந்த ரோலில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத எழுதுங்க. அதோட முக்கியமாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு பர்சன்டேஜஸ் இல்லைனா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த சிவிக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா நீங்கள் போனதுக்கப்புறமா சேல்ஸ் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜஸ்ட் இன்க்ரீஸ் சேல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணாமல் எவ்வளோ பர்சன்டேஜால் இல்லது எத்தனை நம்பர்ஸால் இன்க்ரீஸ் பண்ணேங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இருக்கிற நேரம் மற்ற எண்டில் இருக்கிறவங்களுக்கு சிவியை ரீட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே இவங்க இதை செஞ்சுருக்குறாங்க, இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது இல்லாமல் நீங்கள் குவாலிட்டேட்டிவாக நம்பர்ஸ் இல்லாமல் சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக இப்படி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுனால மற்ற கேண்டிடேட்ஸோட உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் சிவி வந்து தனியாக தெரியும், ஓகே இவங்க வந்து இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் நம்பர்ஸாலே ப்ரூவ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள் சிவியை பார்த்தோன்னே ரெக்ரூட்டருக்கே வரும். இதுக்கு அடுத்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது உங்களோட எஜுகேஷன். ஸோ நீங்கள் இதே ஃப்ரெஷராக இருந்தால் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து இன்னும் இப்போ தான் நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எஜுகேஷன் செக்ஷனில் கொஞ்சம் நிறையாவே எழுதலாம். என்ன டிகிரி ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் டீட்டெயிலாக எழுதலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தவங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தவங்கன்னா இந்த செக்ஷன் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ நீங்கள் வந்து என்ன டிகிரி ஃபாலோ பண்ணுறீங்கிறது மட்டும் அண்ட் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அல்லது எப்போ நீங்கள் கிராஜுவேட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் எழுதுனா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டீட்டெயிலாக சிவியில் இருக்க வேண்டிய முக்கியமான செக்ஷன்ஸ் அவ்வளோதான். அது இல்லாமல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் உங்களோட சிவியோட டீட்டெயில்ஸ். ஸோ சின்ன ஸ்பேஸிங் இல்லைனா ஃபுல் ஸ்டாப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்டு உங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு மிஸ்டேக்ஸ்லாம் குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மிஸ்டேக்ஸ்லாம் குறைச்சிக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒரு சின்ன ஃபார்மேட்டிங் மிஸ்டேக்ஸ் கூட நமக்கு அது தெரியாட்டியும் அடுத்த எண்டில் ரீட் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே பெரிய சொதப்பெல்லாம் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம், சிவியை வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லைனா உங்கள் யாராவது கலீக்ஸ் கிட்டேயோ கொடுத்து உங்கள் சிவியை ரீட் பண்ண சொல்லுங்கள். ஏன் இது அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் சில நேரம் அவசரத்தில் ஒரு சிவி க்ரியேட் பண்ணுறோங்கிறதுக்காக பண்ணுறப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயம் மிஸ்டேக்ஸ் விடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பட் நீங்கள் அதை வந்து உங்கள் சிவியில் மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். உங்களோட சிவியில் நிறைய ஃபார்மேட்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இப்போ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணாட்டியும் இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்து ரீட் பண்ண வச்சு எடுக்கிற நேரம் அவங்க அதில் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யோசிக்கலாம், நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது, நான் வந்து எதுக்கு என்னோடய சிவியை க்ரியேட் பண்ணணும்னு. ஸோ பொதுவான கருத்து ரெக்ரூட்டர்ஸ் மத்தியில் என்னென்னா நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த ஏஐ பில் சிவிஸ் வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது பார்த்தோன்னே தெரியும் இது வந்து எங்கேயோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால நீங்கள் வந்து ஒரு 15 to 30 minutes உங்கள் சிவியை நீங்களே க்ரியேட் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாள் என்ன மாதிரி ஒரு ஜேர்னி, எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, என்னென்ன ஸ்கில் கேப்ஸ் இருக்குதுன்னு உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைமை அந்த சிவி க்ரியேஷன் கொடுக்குது. அண்ட் நீங்கள் ஒரு கரெக்டான சிவியை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் அடுத்தடுத்த ஜாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடைக்குது. அதனால் நான் சொல்லலை நீங்கள் வந்து ஆன்லைன் டூ பண்ணாதீங்கன்னு. நீங்கள் வந்து உங்களோட சிவியை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கோ இல்லைனா கிராமரோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ லாங்குவேஜோ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட்
அதுலேயே ரிலை ஆகி அதையே நம்பி செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை வச்சு தான் நீங்கள் ஒரு சிவி க்ரியேட் பண்ணி எடுக்க போகிறீங்க ஒரு டூல் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னா உங்கள் அவுட்புட்டும் தப்பாக தான் இருக்க போகுது. அண்ட் உங்களோட சாஃப்ட்வேர்ஸுக்கு உங்களோட ஆஃப்லைன் ஹிஸ்ட்ரி என்னான்னு தெரியாது. நீங்கள் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன கெயின் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கிறது அந்த சாஃப்ட்வேருக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபுல்லாக சாஃப்ட்வேர்ஸோ இல்லாட்டி டூல்ஸ்லேயோ ரிலை பண்ணி இல்லாமல் நீங்கள் உங்கள் சிவியை க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் சிவியோட லென்த். ஸோ சிவி வந்து மேக்ஸிமம் 2 pages இருக்குது பெட்ரு. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன், இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்கன்னா 1 page, அப்படி இல்லை ஒரு few years 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தால் 2 pages தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போனீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 to 7 seconds தான் உங்கள் சிவியை பார்க்கவே போகிறாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சிவியான 2+ pages இருந்தால் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் சிவியை 2 pageக்குள்ளே க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சிவி நீங்கள் அனுப்புகிற நேரம் PDF ஃபார்மெட்டில் அனுப்புங்க. நான் சில ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது கண்டிருக்கிறேன், அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருப்பாங்க வேர்டில் அனுப்புங்கன்னு. அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணி இல்லைன்னா மறந்துடாமல் PDF ஃபார்மெட்லேயே அனுப்புங்க. ஏன்னா இந்த மாதிரி PDFல அனுப்புகிற நேரம் அவங்க வேற ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்களோ இல்லைனா அவங்களோட ஃபார்மேட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த விஷயம், நீங்கள் வந்து சிவியை சேவ் பண்ணுறப்போ உங்கள் பேரில் சேவ் பண்ணுங்கள். ரேண்டமான நம்பர்ஸ் இல்லைனா லெட்டர்ஸ் போட்டு சேவ் பண்ணாமல் உங்கள் பேர், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், அப்படி இல்லைனா உங்கள் ஃபர்ஸ்ட் நேமை போட்டு சேவ் பண்ணுங்கள். ஏன் இது சொல்கிறேன்னா, சில ரெக்ரூட்டர்ஸ் உங்கள் சிவியை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும். அவங்க தேடினாங்கன்னா அந்த சிவியை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் அப்படி விட்டுறதுக்கான சான்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சிவி க்ரியேட் பண்ணுற நேரம் உங்கள் சிவியை ஒவ்வொரு ஜாப்புக்கும் டெய்லர் பண்ணுங்கள். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் சில கம்பெனிஸ் வந்து ATS யூஸ் பண்ணுறாங்க உங்களோட சிவிஸ் ஃபில்டர் பண்ணன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி உங்கள் சிவி க்ரியேட் பண்ணுற நேரம் உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சிவி க்ரியேஷன் பற்றி சொல்ல இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இல்லைனா ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.